தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாக உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். அன்றே நாங்கள் மூன்றாக ஆவி ஆத்மா சரீரம் உள்ள ஜனங்களாக நீர் திருத்துவமாக இருந்து எங்களுடைய சாயலாக படைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ளே அன்றைய வார்த்தை மாத்திரம் தான் நீர் இறங்கி கிரிகை செய்யும் வழியாக அன்றைய வழிகளை வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த வழிகளில் ஆண்டவரை நாங்கள் நடக்கவும் ஜீவிக்கவும் தகப்பனே திருச்சபை ஆயத்த பண்ணி உங்கள் வசனத்தை கேட்கும்படியாக அன்றைய இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நீர் ஆவியாக இருக்கிறேன். ஆவியானவர் எங்களோடு பேசும் இதப்படும் வசனம் எங்களுக்கு ஆவியும் ஜீவனமாக உண்டாவதாக ஈஸ்வரின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. அந்த செய்தி பேசுவதற்கு குறிக்கும் போது எனக்குள்ள முதல் வந்த ஒரு காரியம் என்ன என்றால், நம்ம ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். தேவன் விரும்புகிற காரியம் நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்று, ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த புதிய வருஷத்துக்குள்ளே நாம் நுழைந்திருக்கிறோம். நம்ம ஆவிக்கு ஏற்று பிழைத்திருக்க வேண்டும். ஆவிக்குரியவர்களாக, ஆவிக்கு ஏற்ற சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருப்போம் என்றால் 2026 வருஷத்திலே நாம் தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய காரியத்தின்படி, தேவனோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு கிருபை பெற்று வாழ முடியும். ஆவிக்குரியர் என்று சொல்லும் போது 1 கொரிந்தியரை வாசிக்கும் போது பவுல் அந்த கொரிந்தியர் சபையை பார்த்து சொல்லுவார். அவர் சொன்னார், நீங்க இயேசு கிறிஸ்து வருகிற காலத்தில் நம்ம உலகத்தை நியாயம் தீர்க்கிற ஜனங்களாக இருக்கிறோம், தூதர்களும் நியாயம் தீர்க்கிற ஜனங்களாக இருக்கிறோம் என்று ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்திலே நாம் இருக்கிறோம் என்று பவுல் அந்த சபை ஜனங்களை பார்க்கும்படியாக செய்தார். ஆனால் இதெல்லாம் இருந்தும் அவர் மீண்டுமாக என்ன பண்ணுகிறார், ஒரு ஜீரோயின் அந்த லைட் எங்க அடிக்கிறார் என்றால், அப்படி இல்லையே. நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்து உங்கள் ஆவிக்குரியவர்களாக பேசுவதற்கு, ஆவிக்குரியவர்களாக இருந்து உங்களுக்கு நல்ல போஜனத்தை போஷிப்பதற்கு நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இல்லாதபடிக்கு இன்னும் மாம்சத்தின் உள்ளவர்களாக, சிறு பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறதினாலே ஆவிக்கு ஏற்ற காரியத்தை நான் உங்களுக்கு போஷித்து உங்களை உருவாக்க முடியவில்லை என்று பவுல் சொல்கிறார். இன்றைக்கு தேவன் நம்மளோட பேசுகிற ஒரு காரியம் என்னென்றால், நம்ம ஆவிக்கு ஏற்றதாய் ஜீவிக்க வேண்டும். நாம் மாம்சத்திலே இருக்கிறவர்களாக இருக்க முடியாது. மாம்சத்துக்கு அடுத்த காரியத்தை சிந்தித்து மாம்சத்தின்படி குலைத்து இருக்கிற ஜனங்களாக நம்ம முடியாது. இந்த தலைப்பு வந்த பிறகு எனக்கு இன்னொரு காரியங்கள், என்ன காரியம் என்றால், இந்த யாக்கோப்பு, ரெபெக்கா என்ன செய்யறான், இந்த யாக்கோப்பை இந்த ஈசாக்கானவர் அவன் மரிக்கிற காலம் கிட்ட நெருங்கிறதுனாலே அவன் சொல்லுகிறான் ஈசாவை பத்தி, மூத்த சகோதரன், மூத்த மகனாக இருக்கிறான், அவனுக்கு இந்த ஆசீர்வாதம் சேர வேண்டும். ஆக ஈசாக்கு சொல்லுகிறான், நீ போய் வேட்டையாடி அந்த சாப்பாடை எனக்கு சமைத்து என்னை கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று, மனதான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று. இது ரெபெக்கா கேட்ட பின்பு அவன் சொல்லுகிறான், யாக்கோபை கூப்பிட்டு, உங்க தகப்பன் அப்பா ஈசாவிட்ட இப்படி சொன்னான், ஆனா நீ என்ன செய்ய, ஒரு நல்ல கண்டுக்குட்டியை கொண்டு வா, நான் உனக்கு அடித்து உங்க அப்பா விரும்புகிறதை போல சமைத்து நான் உணவை கொடுக்க போகிறேன், நீ அதை கொடுத்து தகப்பனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று. அப்ப யாக்கோபு சொல்லுகிற முடியாது, எங்க அப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா ஈசா கண்ணு குருடாக இருக்கிறவர் தெரியாது, ஆனா எங்க அப்பா கண்டுபிடிச்சிருவாங்க, ஏன்னா ஈசாவுக்கு அவர் சரீரம் எல்லாம் முடியா இருக்குமே, கண்டுபிடிச்சிருவாங்க என்று. ஆனா இந்த ரெபெக்கா என்ன செய்கிறார், அடித்த அந்த ஆடுகளை வெட்டி ஏதோ ஒரு இடத்துல சரீரத்துல அது முடியிருக்கும்படியாக செய்தான். எல்லாத்தையும் சமைத்த பின்பு அவனுக்கு அந்த மேல இடத்துல அங்கேயே போட்டு அப்படியாக ஈசாவை போல முடிவுள்ளவனாக போய் தகப்பன் இடத்துல போகும் பொழுது, தகப்பன் இடத்துல வரும்பொழுது தகப்பன் கேட்கிறான், மகனே ஈசாவா? சொன்னான், ஆமா நான் தான், கிட்டவா. சொன்னான், பா நீ விரும்பபடி நான் சமைத்து கொண்டு வந்திருக்கிறேன், கிட்டவாயான்னு சொன்னார். ஆனா ஈசா சொன்ன இந்த காரியம் சொன்னான்,
சரீரத்தை தொட்டு பார்த்தா ஈசா போல இருக்கு. ஐசாக் சொன்னது, சரீரத்தை தொட்டு பார்த்தா ஈசாவை போல இருக்கு, ஆனா குரலோ யாக்கோபை போல இருக்கு. இதுதான் எனக்கு வந்தது. குரல யாக்கோபுடைய குரல் இருக்கு, ஆனா மேல பார்க்கும்போது ஈசா போல இருக்குன்னு சொல்ல உள்ளத்துல வரணும். நான் கேட்கிறேன், ஆண்டவரே என்ன சொல்றீங்க? எனக்கு குழம்புது. டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். புரியலையே, ஏன் இதை சொல்றீங்க? குரல் யாக்கோபு போல இருக்கு, வெளிய பார்க்க ஈசாவை போல இருக்கு. எனக்கு விளங்கல. As days goes, காலம் போகும்போது எனக்கு இந்த செய்தியின் அர்த்தம் புரியுது. என்னவென்றால், தேவஜனமே, கொரிந்தியர் சபையில பார்க்கும்போது ஆவிக்குரியவர்களாக மேலோட்டத்தில் காணப்படுகிறது. ஆனா அந்த பவுல் அந்த சபையில இருந்து உள்ளுக்கு போகும்போது சொல்கிறார், ஆனா உள்ளுக்கு எப்படி இருக்கிறோம் என்றால், மாம்சத்துக்கு எதிராக பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சரீரத்தை தேவனுடைய சித்தத்தின்படி அவங்க ஜீவிக்கவில்லை. அவங்களுக்கு எது ஆசையோ அதுபடியாக அந்த சரீரத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இது தேவனுடைய ஆலயம் என்று இந்த சரீரத்தை அவங்க பயன்படுத்தவில்லை. எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் அப்படிதான் இருப்பேன். அவள் கடிந்து கொள்கிறார். நம்ம மேல தொட்டமா பார்க்குவதற்கு ஆவிக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அந்த அந்த எழுத்துக்குள்ளே அங்க சொல்லுகிறாங்க, நான் கேப்பாவை கீழ்படுகிறேன், நான் அப்போலோஸை ஃபாலோ பண்றேன், நான் பவுலை ஃபாலோ பண்றேன் என்று அவங்களுக்குள்ளே ஒரு பிரிவினை. இவங்க தான் கேட்பேன், இவங்க இல்லை, இவங்க தான் எனக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறார்கள். அது இப்படிப்பட்ட ஒரு குழப்பமுள்ள அந்த சபையில தான் பவுல் சொல்கிறார், என்னுடைய ஆவி உங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகள் நான் அறிகிறேன் என்று. இந்த குளோபல் ஆஸ்திரேலிய சபைக்கு தேவன் சொல்லுகிற காரியம் என்னென்றால், நம்ம ஆவிக்குரியவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் நான் இல்லை. ஆனா வம்சத்திற்குள்ள இருக்கிறோம். அங்க என்ன சொல்கிறாரு, நாம் மேலே ஆவிக்குரியவர்களாக நம்ம போர்வை போட்டு இருக்கிறோம். இந்த போர்வைக்குள்ள நம் மாம்சத்துக்கு ஏற்ற ஜீவிக்கிற ஜனங்களாக இருக்கிறோம். இது யோசுவா பொதுவாக இந்த கிராஸ் ஓவர் என்று சொல்லுவார்கள். கிராஸ் ஓவர் தான் 31ஆம் தேதி 12ஆம் வருஷம் வரும்போது எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது கிராஸ் ஓவர் சர்வீஸ். கிராஸ் ஓவர் சர்வீஸ் இந்த யோசுவா எப்படி அந்த யோர்தான் நதியை கடந்து போகிறார். அதுக்கு கடந்து போகும் முன்பாக யோசுவா சொல்லுவார், வாசிக்கலாமா? யோசுவா 3ஆம் அதிகாரம். கண்ணு கொஞ்சம் கண்ணாடி எல்லாம் ப்ராப்ளம் இருக்க, பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம் இருக்கு. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். பாருங்க, இந்த ஜனங்கள் இப்ப ஒரு நல்ல ஒரு இது காட்டுக்குள்ளே சந்திக்க போறார்கள், புதிய இடத்துக்குள்ளே போக போறார்கள், தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற போறார்கள். அவங்க சொல்றாங்க, நீர் இன்றைக்கு உன்னை சுத்திகரித்துக்கோ, sanctify yourself, ஏன்னா நாளைக்கு தேவன் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பொதுவாக நம்ம புதிய வருஷம் வரும்போது நம்மளே நம்ம ஆயத்தப்பட்டுக் கொள்ளும் அல்லவா? தெய்வ வார்த்தைக்கு நம்மளை எப்படியாக ஒப்பு கொடுத்து ஜபத்தோடு நாங்க இன்றைக்கு புது வருஷம் வரும்போது 29, 30ஆம் தேதி இங்க ஜெபித்தோம், குடும்பமா ஜெபித்தோம். அதே போல ஜபத்தின் மூலமாக, உபவாசம் மூலமாக ஏதோ இடத்துல நம்மளை ஆயத்தப்படுத்தி சுத்திகரிக்கிறோம். இது நல்லது. ஏனென்றால் தேவன் இந்த புதிய வருஷத்தை ஏதோ காரியங்கள் நன்மை செய்வார் என்று எதிர்பார்ப்போடு வந்தோம். நல்லது. இதே யோசுவா தான் மீண்டுமாக தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யோசுவா 7ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தை மீண்டுமாக வாசிக்கலாம். 7:13 வாசித்து யோசுவா 3:5. இப்போ யோசுவா 7:13. எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்திற்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக இருக்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். இங்க 2 காரியம் பார்க்கிறோம். ஒரே வசனம், ஆனா 2 சூழ்நிலை. ஒண்ணு, புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து போகும் முன்பாக சுத்திகரித்துக்கொள், தேவன் காரியத்தை செய்வார். அது சொன்ன பின்பு ஏன் மீண்டும் 7ஆம் அதிகாரத்துல சொல்கிறார்? என்ன நடந்தது? ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. அவர் சொன்னாரு, நீ போகிற இந்த ஜெரிக்கோ நீ தாண்டி போக போற.
அது சங்கித்த பின்பு அந்த இடத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் அழிச்சு போற்று, அதுல இருந்து ஒன்றையும் நீ எடுக்காத என்று அழகாக என்ன சொல்லுவாங்க, கிளிப்புள்ளைக்கு சொல்றதே போல இங்க தேவன் யோசுவா மூலியமாக அங்க சொல்லுகிறார், நீ போக எல்லாத்தையும் அழிச்சு போட்டு ஒன்றையும் நீ எடுக்காத என்று நம்மான்னு சொன்னாங்க. ஜனங்களும் ஆமா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா போன பின்பு நல்ல ஆசீர்வாதமாக இருந்து புதிய வருஷத்துக்குள்ள நுழைந்து விட்டார்கள், புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளே போகிறார்கள். போன பின்பு இவர் என்ன செய்தார்கள், எல்லாவற்றையும் செய்து விட்டு அங்க ஒரு மனுஷன் அச்சான் சீனா ஆனா எனக்கு சீன சொன்னா நல்லா அச்சான், நான் ரேலாவில் போகும்போது இன்னைக்கு தான் பார்த்து ஒரு சைன் பண்ணல, அசைன் பசும்போது அசைன் பார்த்தான்னா அவருக்கு ப்ரொமோஷன் மார்க்கெட்டிங் கிடைக்குது. நான் பார்க்க அசைன் பசும்போது தான் பார்க்கணும். அவனை அச்சான் என்ன செஞ்சாருன்னா, அக்கா அவர் என்ன செய்தாருன்னா அவருக்கு பிடிச்சிருச்சு அந்த கருத்துலாம் பார்த்து அவர் எல்லாத்தையும் சுருட்டி கொண்டு யாரும் காப்பில் எல்லாம் சுட்டு என்ன செஞ்சாங்க, அவர் தங்கி இருக்கிற இதுல குழி நோண்டி புதைச்சிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க வெற்றியோடு வராங்க, சந்தோஷமா இருக்காங்க. மேலே இருந்து பார்க்கும்போது எல்லாம் நலமா இருக்கு, எல்லாமே கீழ்படிந்ததை போலதான் இருந்துச்சு. ஆனா உள்ளுக்கு ஒரு மறைஞ்சுக்கிட்டு இருக்கு, யாருக்கும் தெரியல. உள்ளுக்கு மறைஞ்சுக்கிட்டு அப்படியே இருக்கு, இவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா மேல பார்க்கல எல்லாமே வெற்றியாச்சு, வெற்றி கொடி பிடிச்சிட்டோம், ஜெயம் எடுத்தார், ஆண்டவர் கொடுத்தாரு, ஆண்டவர் சொன்ன மாதிரியே செஞ்சாரு, புதிய வருஷத்துல போயிட்டு ஆண்டவர் ஜெயமா மாத்திட்டாரு. ஆனா உள்ளுக்கு அப்படியே மறைஞ்சுக்கிட்டு. இப்ப 2வது இடத்துக்கு யுத்தத்துக்கு போக வேண்டாம், பட்டணத்துக்குள்ள. அப்ப ஜனங்க சொன்னாங்க, இவ்வளவு பேர் தேவையில்ல, கொஞ்சம் பேர் போதுங்க, ஆண்டவர் தான் நம்ம கூட இருக்கிறாரு, ஜெயம் கொடுப்பாங்க. அவங்க நுழைந்தாங்க. ஆனா இவங்களுக்கு வெட்கப்படும்படியாக ஆயிற்று, எவ்வளவோ ஜனங்கள் மரித்து போனார்கள். இதை கேட்ட பொழுது யோசுவா மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் இருந்து அழுகிறது, இதுக்குதான் எங்களை கொண்டு வந்தீங்களா? நாங்க போதும் என்று இதை தாண்டாதபடி அங்கே இருந்திருப்போமே, ஒரு ஆசைப்பட்டு இங்க நுழைஞ்சிட்டோமே. இப்ப எங்களுடைய சத்துரு எங்களை அழிக்க முடியும், உங்களுடைய நாமத்தை சொல்லாதபடிக்கு எல்லாத்தையும் அழிச்சு போட்டுருவாங்க என்று யோசுவா அழுக ஆரம்பித்தார். தேவனுடைய சமூகத்தில் யோசுவா மாத்திரமல்ல, இருந்த தலைவர்கள் எல்லாம் அழுகிறார்கள். எனக்கு மேல வரும்போது பிரசங்கம் பண்ணுவா அழுவான்னு எனக்கு தெரியல, அதனால வந்தேன். ஆனா வந்து இந்த யோசுவா முடியல, அந்த சூழ்நிலை தேவனுடைய பிரசனத்தில் இருக்கும்போது தான் சொல்கிறாரு, ஜனம் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்படியல. ஐயா, புது வருஷத்துக்குள்ள நாம் நுழைந்து வந்துட்டோம். மேலோட்டமா பார்க்கிறது ஆவிக்குரியவர்களாக நமக்கு தெரியலாம், தெரியும். ஆனா உள்ளுக்கு ஏதோ நமக்குள்ளே மாம்சமான காரியங்கள் நமக்கு தெரியும். நம்மளை அழிக்க போகிற, தீட்டுப்படுத்த போகிற, எப்படி முதல் கதை சொன்னாங்க, ஒரு செத்து போன இது அந்த முழுசுமே இது பண்ணிச்சுன்னா, நான் வீட்டுல இருக்கும்போது யோசிச்சு, இப்படி ஒரு ஈ ஒரு இதுல விழுந்துச்சுன்னா அது எல்லாமே வீணாக்கி விடும். ஒரு புளிச்ச மாவு ஒரு மாவுல விழுந்து எல்லாமே புளிப்பாக்கி விடும். இதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன், ஆனா இதுதான் ஆண்டவர் சொல்கிறார் என்றால் நம்ம சொல்லி இருக்கிறோம். ஏன்னா மாம்சத்தின் எண்ணத்தின்படி ஜீவிக்கிறவர்களாக நாம் இருப்போம் என்றால், எப்படி அந்த ஜனங்கள் மரித்து போனார்களோ, தோல்வி அடைந்தார்களோ, நம்ம வாழ்க்கை 2026 வருஷம் இப்படித்தான் இருக்கு. ஆண்டவர் விரும்பவில்லை. அவருடைய ஜனங்களாகிய நீங்களும் நானும் ஆவிக்கு ஏற்று இருக்க வேண்டும், நம் மேலான ஜனங்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி இருக்க வேண்டும் என்றால் இந்த மாம்சமாய் காணப்படுகிற இந்த காரியங்கள் நம்மளை விட்டு நாம் வெளியாக்க வேண்டும். அது நாம் சிலுவையில் அறைய வேண்டும். யாருக்கும் தெரியல, நான் அப்படித்தான் இருப்பேன், கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா, இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து இருளில் வெளிச்சத்தை பிரகாசிக்கிற தேவன் நம்மளுடைய எல்லாவற்றையும் பார்த்து நம்மளுடைய கிரியைக்கு தக்க இந்த வருஷத்திலே நம்மளுக்கு பலன் உண்டு. மறைச்சு வச்சிருக்க காலம் போதும், நமக்கு தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்த வேண்டும். பாவத்தை மறிக்கிறவள் வாழ்வடைய மாட்டான், அது அறிக்கை செய்து விட்டு விடுகிறோ தேவனுடைய இரக்கம் பெறுவான். அவர் வருஷத்தை நன்கினால முடிசூட்டுகிறார் என்றால் அவர் இரக்கத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய வேண்டும்? மறைக்காதபடிக்கு நாம் இருக்க வேண்டும். அங்கே இருக்கிற ஜனங்கள் இடத்துல நாம் பாவிடா நடிக்க சொல்வதில்லை, கரெக்டாக தகப்பனுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சு சொல்ல வேண்டும். ஆமென். இந்த யோசுவாவின் காலத்தில் அதை பார்க்கலாம். புதிய ஏற்பாடு எடுத்துக்கொள்வோம். சபை ஆரம்பிக்கப்பட்டது.
சபை ஆரம்பித்தோட நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. ஜனங்கள் எல்லாம் பார்க்கிறாங்க, அற்புத அடையாளம் நடக்கிறது, சுகம் நடக்கிறது, அப்போஸ்தலர்கள் வல்லமையாக செயல்படுகிறார்கள், புதிய புதிய காரியங்கள் எல்லாம் நடக்குது, தெய்வ மகிமை கொண்டாடுகிறார்கள். நம்ம தேவனை ஆராதிக்கிறதை போல துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆனா திடீரென்று அந்த இடத்துல ஒரு மனுஷன் வருகிறார். அகிலா, பிரிசிலாவா, ரைட்டா பேரு? அகிலாவா? அங்க வருகிறான். வந்த பின்பு இந்த சபையின் தலைவர் பேதுரு இடத்துல அவன் வித்தை, அந்த காலத்துல அந்த நேரத்துல அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க சொந்தமான காரியத்தை எல்லாவற்றையும் வித்து சபைக்கு என்று கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. சபைக்கு அந்த காரியத்தை எல்லாம் விற்று கொடுக்கிறாங்க. சபை மூலியமாக, அது மூலியமாக சபை என்ன டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது, ஜனங்களுக்கு தேவையான ஜனங்களை சந்திக்க முடியாத கரெக்டாக அப்படி ஒரு சிஸ்டம் ஒரு போய்கிட்டு இருக்கு. அது இவர் என்ன செய்தாரு, இவரை வித்தாரு. இவரை வித்துட்டு வந்து அங்க சபைக்குள்ள வந்து அவர் இடத்துல கொடுத்தாரு. இந்த மனுஷன் கொடுத்த பிறகு இந்த மனுஷன் தான் ஸ்பிரிச்சுவல் மேனா இருக்கிறாரு, ஆவிக்குரிய மனிதனாக இருக்கிறார். ஆனா இந்த ஆவிக்குரிய மனுஷன் பார்க்கவில்லை, அவருக்குள்ள இருந்த ஆவியானவர் இந்த வெளித்தோட்டமாக அப்படியே வந்து எல்லாத்தையும் நன்மையாக செய்தான் சொல்லி கொடுக்கிற மனுஷனை ஆவியானவர் பார்க்கிறார், படைத்த தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த தேவன் தான் இந்த பேதுரு இடத்துல சொல்லுகிறார், காரியத்தை வெளிப்பட்டு பேதுரு கேட்கிறாரு, நீ இவ்வளவுதான் வித்தியா? நான் சொல்லுகிறேன், இவ்வளவுதான் வித்த. கேட்கிறான், எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? ஆவியானவருக்கு நீ பொய் சொல்லுவடியாக, நீ மனுஷனை ஏமாத்தல, தேவனை ஏமாத்தினேன் என்று அங்க சொன்னதுதான். இவர் உளுந்து போயிட்டாரு, ஆண்டவர் அடிச்சு சாவடிச்சாரு, வேதம் சொல்லல, என்னமோ நடந்திருக்கு, கோல் ஆயிட்டாரு. அதுக்கடுத்து மனைவி வராங்க, என்ன நினைச்சு தெரியல. அந்த கேட்கிற, இப்படித்தானா? அவன் அப்படித்தான் சொல்றான், அப்படிதான் செஞ்சவன் தான். எவ்வளவு தகுதி அவனுக்கு வந்துச்சு ஆவியானவருக்கு விரோதமாக நீ பொய் சொல்வதற்கு? ரெண்டு பேரும் மரித்து போனாங்க. மரணத்தை சொல்லி நம்ம பயன்படுத்தவில்லை, இங்கே ஒரு கவர் நடக்குது. ஆவிக்குரிய போல எல்லாமே ஆவிக்குரிய போல ஒரு கவர் வச்சு, ஆனா உள்ளுக்கோ மாம்சத்தின் எண்ணங்களோ மாம்சத்தின் கிரியைகளோ செயல்பட்டதுனால தேவனுக்கு பிடிக்கல, தேவனுக்கு அருவருப்பாக இருக்கிறது. யோசுவாவின் காலத்துல பார்க்கும் போது அவர் செய்த காரியங்கள் தேவனுக்கு பிடிக்கல, தேவனுக்கு அருவருப்பாக இருந்தது. புதிய ஏற்பாடிலும் தேவனுக்கு பிடிக்கல, தேவனுக்கு அருவருப்பாக இருந்தது. நம்ம யாவருமே பாவம் செய்து தேவ மகிமையை இழந்த ஜனங்கள் தான். நம்மளுக்குள்ள இன்னுமாக மாம்சத்தின் எண்ணங்கள், மாம்சத்தின் கிரியைகள் இருக்கு. நம்ம ஏதோ ஜபத்தில் ஆண்டுக்குள்ள இருக்கிறதுனால கொஞ்சம் தட்டி தட்டி இளமோல் தட்டி தட்டி இறக்கி வைக்கிறோம்னா அப்படி ஓட முடியாது. சிலர் அப்படி, சிலர் இப்படியே வாழ்ந்து கொள்கிறோம், இப்படியே வாழ்ந்து கொள்கிறோம். என்ன சொல்லுவாங்க, இங்க ஒரு காலு, மேட்டில் ஒரு காலு. சின்ன வயசா இருக்கிறது கேட்டேன், 12-11 வயசுக்கு போது கேட்டேன். அப்பதான் முதல் டைம் கேட்கிறேன், நல்லா இருக்கடா சொன்னாங்க. ஏன்னா அக்களை வந்து இமேஜினேஷன் பண்ணி பார்த்தேன், அப்படி இப்படி இருக்கும், மேட்டில் ஒரு கால், செத்துல ஒரு கால், சின்ன வயசுல இருக்கு. அப்ப அப்படித்தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற கிறிஸ்தவையாக நம்ம இருக்கிறோம். இனி இப்படி இருக்கக்கூடாது, இருக்கவும் முடியாது, அவருக்கு பிடிக்கலையே. ஏன்னா அவர் நம்மளை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு, நம்மளை குறித்து ஒரு சிந்தனை வச்சிருக்கிறாரு. அதுக்கு நம்மள போக வேண்டும், நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த மாம்சத்தின் நிலைகள் நீங்களும் நானும் தான் அழிக்க வேண்டும். தேவனோட இணைந்து செயல்பட வேண்டும். இது எப்படி சொந்தமா முடியுமா? முடியாது. ஏன்னா ஈசாக்கு இடத்துல ஒரு ஏமாற்றம் செய்துட்டு, குரல் பார்க்க யாக்கோபு போல இருக்கு, ஆனா தொட்டு பார்த்தா ஈசாவை போல இருக்குன்னு அப்படி ஒரு மேக்கப் பண்ணி ஏமாத்திட்டு போயிட்டாரு. போயிட்டு ஒரு லேயாக்கு 7 வருஷம், ரேச்சலுக்கு ஒண்ணு 7 வருஷம், 14 வருஷம், ஏறக்குறைய 20 வருஷம் சென்று மீண்டுமாக இவர் என்ன செய்கிறாரு, யாக்கோபு தேவன் கொண்டு சொல்ல போகிற, தேவனை சந்திக்க வேண்டிய இடத்துக்கு கொண்டு போகிறார். தேவன் தான் கொண்டு போகிறாரு அந்த இடத்துக்கு. அந்த இடத்துல தான் வைத்து அவரை மகிமைப்படுத்த போகிறாரு, அவரை திருப்திப்படுத்த போகிறாரு. தேவன் தான் அந்த புதிய வருஷத்துல கொண்டு போய் நம்மளை மகிமைப்படுத்த போகிறாரு, திருப்திப்படுத்த போகிறார், ஆசீர்வதிக்க போகிறாரு. அதே அந்த இடத்துல இவரும் வராது, பெரிய ஜனங்கள் எல்லாம் வராங்க. வந்து கொண்டு இருக்கும் போது ஈசாவை சந்திக்க பயம்னால ஒரு ட்ரூப் அனுப்பிவிட்டார். இவர் ட்ரூப் அனுப்பி இவரு மற்றும் இவரை மாத்திரம்
தேவனோடு இருந்து பேசி இருக்கிற நேரத்துல அங்க தேவன் ஒரு என்கவுண்டர் சந்தித்தார். இதுதான் நம்ம செய்ய வேண்டும். இந்த வருஷத்துல நீங்களும் நானும் இன்க்ளூட் பண்றேன். நம்ம சும்மா அப்படியே வந்தோம் போனோம் இத்தனை வருஷம் வந்தாரு அந்த கதை இல்லை. எனக்கும் என் தேவனுக்கும் எனக்கும் என் ஆண்டவருக்கும் ஒரு நெருங்கிய ஒரு என்கவுண்டருக்குள்ள நம்ம போக வேண்டும். இந்த வருஷத்துடைய வசனம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு முடிந்து 32 சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் முடிந்து பார்த்தீங்கன்னா இதுல fellowship with the Holy Spirit, the Spirit of truth will guide us through. ஆவியானவரோடு என்கவுண்டர் பண்ணக்கூடிய ஒரு ஜனங்களாக மாற்றுவது. என்ன நடந்தது? இந்த யாக்கோபும் இந்த தேவன் இயேசு கிறிஸ்து அவரை சந்திக்கும்படியாக தேவகுமாரர் வம்சமாக நின்று ஒரு சந்திப்பு நடந்தது. எப்படி இந்த டியர் மான்கள் இல்லாடி மாடுகள் அந்த கொம்பு மாற்றுறது போல இது ரெண்டும் மாட்டிக்கிச்சு. இப்ப மனுஷனும் தேவனும் ஒரு இதுக்குள்ள மாட்டின பின்பு வெளியாக்க முடியல. ஒரு என்கவுண்டர், ஒரு மாற்றலுக்குள்ள நீங்களும் நானும் வரும். இந்த வருஷம் அந்த என்கவுண்டருக்குள்ள வந்துட்டோன அவங்க சொல்ற ஆசீர்வதிக்கிறாங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிக்காட்டா விட மாட்டேன். 29ஆம் தேதி வந்து ஜெபிக்கும் போதுங்க வேகமா அவங்க இருந்து ஜெபிச்சு அதுலே நீ ஆசீர்வதிக்காட்டா விட மாட்டேன் மனசுக்குள்ள கேக்குது. பெருசா கேக்குற, ஆனா இங்க ஒண்ணுமே இல்ல, சும்மா அப்படி இருக்கு. வாயில பெரிய வார்த்தை பேசுற, ஆனா அதுக்கு ஏற்றாப்புல உள்ளுக்குள்ள இருந்து உண்மையான ஒரு காரியங்கள் இல்ல, கோசமா இருக்கு. எனக்கு அப்ப புரியல. ஆனா இந்த கை சுவாசிக்கும் போது எனக்கு தெரியுது எவ்வளவு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வாயால நம்ம பாடலாம், வாயால ஜெபிக்கலாம், ஆனா உண்மையா உள்ளத்துல இருந்து உள்ளத்தை பார்க்கிற தேவன், இந்த ஆண்டு உள்ளத்துல பார்க்கிற தேவன், நாம் இருதயத்திலிருந்து அந்த ஜெபம் காரியங்கள் விரும்பி ஜெபிக்கிற காரியங்கள் உண்மையா எழும்புமா? இவன் உண்மையா ஜெபித்தான், நீ ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உங்க விட மாட்டேன். அந்த கொம்பு மாட்டின போல மாட்டிக்கிட்டு இருக்கும் கேட்க, உன் பேர் என்ன? இப்ப அவர் கேட்கிற, அவருக்கு தெரியாதா இவன் தான் யாக்கோபு கெப்து அங்க ஈசாவை போய் சொல்லிட்டோம்னா தெரியாதா? தெரியும். ஆனா அந்த சந்தித்த பின்பு கேட்கிற, உன் பேர் என்ன? சொல்றான் யாக்கோபு. அதான் சொல்றான், நீ உன் பேரு யாக்கோபா இருக்காது, உன் பேர் இஸ்ரவேல், பிரின்ஸ். தேவனோடு போராடுகிற, தேவனோடு இருக்கிற ஒரு பிரின்ஸ். தமிழ்ல பிரபுவா, ஒரு இளவரசன், ஒரு இளவரசன் பிரபு. ஆண்டவர் தான் ஆசை. இந்த வருஷம் உங்களுக்கும் எனக்கும் அவர் ஆசை என்றால் ஆவிக்குரியவர்களாக நாம் வைக்க வேண்டும். இளவரசனாக, அவருடைய மகனாக, the son of God, will lead by the spirit of God, ஆவிலே நடத்தப்படுகிற தெய்வ புத்திரராக இருக்க விரும்புகிறாரு. அதுல இருக்க கூடாதபடிக்கு நமக்குள்ள ஏதோ ஒரு காரியம் நம்மளே புகை போட்டு எழுப்பிக்கிட்டு இருக்கோம். நெருப்பு போட்டு இன்னும் பத்தி எரி. அது இந்த வருஷம் வேண்டாம். அது நம்ம தேவன் அக்னியாக, எப்படி எலியா அந்த அக்னியை அனுப்பி எரிக்கும்படியாக அந்த பலிபீடத்தை கட்டி, அந்த பலிபீடத்துல அந்த பலியாக்கும்படியாக அந்த மிருகத்தை வைத்ததை போல இந்த வருஷம் நமக்கு ஒரு பலிபீடம் கட்டப்பட வேண்டும். அந்த பலிபீடத்துல என்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். பக்கத்தில் உள்ளவங்க சொல்லி செய்ய முடியாது. நானே வில்லிங்காக போய், ஏன்னா என்னுடைய ஆஃபரிங் should be a willing from my heart. என் இருதயத்திலே இருந்து தான் என்னுடைய ஆஃபரிங் கொண்டு வர வேண்டும் என்றால், அவங்க சொன்னாங்க நான் செஞ்சேன், ஒண்ணுமே நடக்கலன்னா ஒன்றும் நடக்காது. ஆனா நான் மாத்திரம் எப்படி யாக்கோபு தானேவே தேவனிடத்துல தரித்திருந்தாலும் நான் வீலிங்காக போயிட்டு என் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து உண்மையா இருப்பேன் என்றால் அந்த அக்கினி இறங்கி வந்து என்னை சுற்றரிக்கும்படியாக ஆண்டவர் செயல்படுவார். அல்லேலூயா, ஆமென். ஏனென்றால் பலத்தினாலும் அல்ல, பலக்கரத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவிதான் இந்த காரியத்தை நமக்கு செய்வார். ஆமென். நம்ம எவ்வளவுதான் போராடினாலும், எவ்வளவுதான் பரிசுத்தவான காட்ட விரும்பினாலும் ஒன்றும் நடக்கிறது. கோசம் தப்பாதான். ஆனா அவர் என்னை பரிசுத்தவானாக மாற்றுவாராக என்றால், நான் பயமில்லாதபடிக்கு, நான் பெருமை பாராட்டாதபடிக்கு அவருக்கு முன்பாக நான் பரிசுத்தவான் என்று
ஒரு உண்மையான உணர்வு எனக்குள்ள இருக்கும். நான் அல்ல, அவர். ஆமென். இந்த ஆண்டு பரிசுத்த ஆவியானவர் நம்மளை போதித்து கற்றுக் கொடுத்து நடத்துகிற ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க அப்பவே அந்த வாக்குத்தத்த நிலத்துக்கு போயிருக்கலாம். ஆனாலும் அவங்க கீழ்ப்படியாதனாலே முரட்டாட்டம் பண்ணினாலே போக முடியவில்லை. ஏசியா புஸ்தகத்திலே வாசித்தீர்கள் என்றால் ஆவியானவரே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே துக்கப்படுத்தினார்கள். ஆவியானவர் சத்தத்துக்கு செவி சாய்க்கலை. அதுதான் காரணம். அந்த வனாந்தரத்துல ஏன் வாக்குத்தத்தம் போக முடியல? ஆவியானவரை துக்கப்படுத்தி ஆவியானவர் சத்தத்தை கேட்காதபடி போனதுனால அவங்க பெற்றுக்கொள்ள முடியல. ஆனா யோசுவா காலே ஆவியானவர் சத்தத்துக்கு செவி கொடுத்தார்கள். இந்த ஆண்டிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு திருப்பு முனை. ஆவியானவருடைய சத்தத்துக்கு நீங்களும் நானும் செவி சாய்க்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசித்து சில 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 32:8 இவன் பொதுவாக பிரசங்கம் பண்ணுகிற வரைக்கும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த ஆண்டு ஆவியானவர் இண்டிவிஜுவலாக அவர் நம் மேலே கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லி நாம் நடக்க வேண்டிய பாதைகளை காட்டுவார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். Proverbs 4 நீதிமொழி 4ஆம் அதிகாரம் வசனம் 11-13. ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைக்கு இடுக்கண் உண்டாவதில்லை, நீ அவைகளில் ஓடினாலும் இடர மாட்டாய். பாருங்க, ஆண்டவர் நம்ம மேலே கண் வைத்து ஆலோசனை செய்து நடக்க வேண்டிய பாதையை காட்டி அதில் போவோம் என்றால் நம்ம நடந்தாலும் என்ன செய்ய மாட்டோம்? அந்த பாதையில் நம்ம ஸ்தம்பல் பண்ண மாட்டோம், இடர மாட்டோம். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே. புத்திமதியை உறுதியாக பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே. 2 காரியங்கள் இந்த வசனத்தின்படி தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற புத்திமதிகள். நமக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய தலைவர்களாக இருக்கலாம், போதகர்களாக இருக்கலாம், அவர்கள் மூலியமாக தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற ஆலோசனைகள், வார்த்தைகள், அதை நம்ம விட்டு விடாதபடிக்கு அது எனக்கு என்று நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது, எப்படி ரூத் நகோமியோட சத்தத்தினாலே போவாசை சந்தித்து அது ஒரு தலைமுறைக்கு ஆசீர்வாதமாக இருந்தால், எப்படி எஸ்தர் மோர்தெகாயோட சத்தத்தை கேட்டு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாரோ, இந்த வருஷம் நீங்களும் நானும் நடக்க வேண்டிய பாதையிலே சில ஆவிக்குரிய ஜனங்கள், ஆவிக்குரிய பெற்றோர்கள், ஆவிக்குரிய தகப்பர்கள், இவர்களுடைய சத்தத்துக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். அந்த சத்தத்துக்கு செவி சாய்த்து நடக்கிற பிள்ளைகளாக மாறும்போது நாம் வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாய் காணப்படுவோம். மற்றவங்களாம் இருளே போக நமக்கு மட்டும் தனியாக ஒரு ஸ்பாட் லைட் நடக்கும். மிஸ்டர் பீன் கலரியா, மிஸ்டர் பீன் வர மட்டும் வெளிச்சோம், மிஸ்டர் பீன் வந்துட்டேன். ஆனால் நம்ம நடக்கும் போது மட்டும் நம்மளுக்கு தெரியும், இது தாண்டா பாதை, வெளிச்சம் நமக்கு கண்ணில் தெரியும். இந்த ஆண்டுல நாம் மனுஷர்கள் எல்லா மனுஷரும் சொல்லவில்லை. பவுல் எழுதும் அப்போஸ்தலர் புஸ்தகங்களை பார்க்கும் போது பேரியன் சபையில அப்போஸ்தலராக பவுல் பிரசங்கம் பண்ணினாலும் இது தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கிறதா இல்லை அவங்களே சொந்தமா பார்க்கிறாங்க, ரைட்டா? ஆனா பேசுறது பெரிய அப்போஸ்தலர். அப்படிப்பட்ட ஜனங்களாக நம்ம இருக்கிறோம். வசனத்தில் உள்ள அநேக வசனத்தை வாசிக்க வேண்டும். ஆனாலும் தெய்வ மனுஷர்கள் பேசும்போது நமக்காக இருக்க வேண்டாம், எடுத்துக்கொண்டு அதை ஜீவிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னொரு சாட்சியை இந்த வசனத்தின்படி சொல்லுகிறேன். சங்கீதம் 32:8 சொல்லிவிட்டு நான் முடிக்க போகிறேன். 30, 29, 30, 31 இப்படி இருக்கும் போது எனக்கு தெரியுது என்னுடைய பேச்சு மாறுகிறது.
மாறுதுன்னா தேவையாத காரியத்தை நான் பேசல, அப்படியே அவன் தப்பு எப்படி தப்புன்னு நான் பேசல. ரோட்ல போகும்போது சரியா காடி ஓட்டலன்னா திட்ட ஆரம்பிக்கிறேன். நான் அப்படி இருக்கான், அப்படி ஓட்டுறான், கிளம்புடா, அப்படியே ஒரு மாறுது. அதுக்கு வருஷம் கடந்துச்சா. அப்ப 1ஆம் தேதி நம்ம சர்ச்சுக்கு வந்து வீட்டுல வெளியே போகும்போது ஒரு ஈவினிங் போல நம்ம போயிருக்கோம். அந்த பயணத்துல போகும்போது ஜெயம் ஆச்சு. ஜெயம்னா நம்ம சொன்ன டென்ஷன் ஆகலாம், சீக்கிரம் போகணுன்னு இப்படிலாம் ஒரு டென்ஷனுக்குள்ள இருக்கு. காடி ஸ்லோவா திட்டின்னு போகணுன்னு, ஏன்னா வெளியூர் காடி ரொம்ப இருக்கு. அப்ப திட்டின்னு வருது, நான் ஓட்டுறான், ஒழுங்கா ஓட்டுற மாட்டான்னு சொன்னோன்னே உள்ளுக்கு திட்டி இங்க வாயில வார்த்தை வெளியாகணும்னு எங்க டப்புன்னு ஒரு இது தெரியுது, இங்க பிடிக்கல, இங்க பிடிக்கல. இப்ப எனக்கு தெரியுது, இப்ப எனக்கு என்ன என்னன்னா இங்க பிடிக்கல. அப்படிதான் கொஞ்சம் முடிஞ்சு திருப்பி ஒரு 2 மணி நேரம் சென்று மீண்டுமாக திருப்பி வரும்போது திருப்பி சேர்ந்தோம். அப்ப திருப்பி என்ன செய்யறேன், காடியை பார்த்து எப்படி ஓட்டுறான் அப்படி சொல்லி திட்டம் போது, காடியை மட்டும் தான் சொல்றேன், எப்படி ஓட்டுறான் எப்படி திட்டுறான் இப்படி செய்யறான்னு சொல்லிட்டு திட்டம் போது எனக்கு தெரியுது, எனக்குள்ள இன்னும் ஒரு பாதிக்கும் போது நான் மனுஷன் சொன்னேன், என்னோட வார்த்தை சரியில்லை, நான் தப்பா பேசுகிறேன், வார்த்தை ஓடுதுன்னு சொன்னேன். ஏன்னா எனக்குள்ளுக்கு போயிடுது. கொஞ்சம் தூரம் போனோன்னு நான் திருப்பி சொல்றேன், சரியில்லை, உள்ளுக்குள்ளவர் வேதனைப்படுகிறார் சொன்னேன். இது வரைக்கும் தெரிஞ்சிச்சு, கஷ்டப்படுறேன், என்னோட இறுதியம் முடியல, கஷ்டமா இருக்கு. 2வது வாட்டி சொல்லுங்க, எனக்கு தெரியுது இங்க சரியில்லை. 3வது வாட்டி நான் ஒத்துக்கிட்டேன், நான் பேசுகிற வார்த்தை எனக்குள்ள இருக்கிறவருக்கு பிடிக்கல. 32ஆம் சங்கீதம் 8வது வசனத்தின்படி ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார், அவர் தான் வாசம் பண்ணுகிறார். பாருங்க, அதை கேட்ட பின்பு நான் ஒத்துக்கிட்ட ஆவியான உள்ளுக்குள்ள வேதனைப்படுத்திட்டேன். அப்ப நான் சரி செய்கிறேன் மனுஷன். ஓகே, இனிமே நான் அந்த மாதிரி பேச மாட்டேன், நான் தீர்மானிக்கிறேன். அப்ப நல்லா முடிந்து விட்டு ஜெயமெல்லாம் மாட்டி இது நைட் ஆச்சு 11:30 மணிக்கு திருப்பி நான் வீட்டுல வந்து இறங்கும் போது அந்த இறங்கும் போது ஒரு 2 வருஷம் இருக்கா 3 வருஷம் இருக்கா எனக்குள்ள ஒரு சொப்பனம். எனக்கு தெரியல உங்களுக்கு அப்படி இருக்குமானே, ஏதோ ஒரு காரியம் எனக்கு சொப்பனத்தை போல இருக்கும். அந்த சூழ்நிலை போனோம், இது எப்பயோ நம்ம பார்த்துட்டேன், எப்பயோ மைண்ட்ல வந்துச்சு, அப்படி மாதிரி ஒரு காரியம் இருக்கும். அப்ப நான் இறங்கி வரும்போது எனக்குள்ள ஒரு திருப்பியும் ஒரு ரிமைண்டர் என்னன்னா, என் சொப்பனத்துல ஒரு நபரோடு ஒரு ஐக்கியம். நான் பேசின வார்த்தை நான் தப்பா பேசல, ஆனா ஏதோ தவறா நான் பேசின வார்த்தை அந்த காரியத்தை உடைச்சிருச்சு. எனக்குள்ள உணர்றேன், இன்னும் ஒரு 4 மாசத்துல இந்த காரியம் நடக்கும். எப்ப நான் உணர்ந்தேன், எனக்குள்ள இருக்கிறவர் அவர் மேல் கண்களை வைத்து ஆலோசனை சொல்கிறாரு. ஆனா முதலே சொல்கிறாரு, வாயின் வார்த்தைனால சரியில்லை, சரி செய், சரி ஆண்டவரே ஒரு வேதனைப்படுத்த நான் சரி செய்கிறேன்னு சொன்ன பின்பு வந்த பின் அவர் சொல்கிறாரு, இன்னும் 4 மாசத்துல என் வாய் சரியாலன்னா இப்படிப்பட்ட காரியம் நடக்கும். எனக்குள்ள இருக்கிறவர் நான் நடக்க வேண்டிய பாதை எனக்கு போதித்து கற்றுக் கொடுத்து அவர் கண்களை மேலே வைத்து ஆலோசனை செய்கிறார். 1வது நாள் நடக்க போகிற காரியம். அப்ப நான் என்ன செய்யணும், அவர் பேசும் பொழுது ஓகே இப்ப நான் சரியா வைத்துட்டேன்னா இது நடக்க போகிற காரியம் நீ நடக்காதபடிக்கு அவாய்ட் பண்ணிவிடும். அல்லேலூயா. அதே தேவன் தான் நம்மளோடு இருக்கிறார், பரிசுத்தாவே நம்மளோடு இருந்து இனி நடக்க போகிற காரியத்தை எல்லாவற்றையும் அறிந்து இருக்கிறதுனால அவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து போதித்து ஆலோசனை சொல்லுவார். நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆவியானவருடைய ஐக்கியம் கொள்கிறத நாம் இன்னும் அதிகரிக்க வேண்டும். ஆவியானவர் பேசுகிறத அதிகரிக்க வேண்டும். நம்ம அநேகமாக தனித்து நின்று தேவனோடு ஜெபம் பண்ணுகிறத அதிகரிக்க வேண்டும். வசனத்தை எழுதி கொடுத்த ஆவியானவர் வசனத்தை வாசிக்கிறதுல நம்ம அதிகரிக்க வேண்டும். நம்மளுக்கு நேரம் ரொம்ப இருக்கு, ரொம்ப நேரம் கையிலே போச்சு, இப்ப போக முடியாது. அப்புறம் எல்லாரும் நெத்தியடி மாதிரி இருக்க முடியாது. இதை தூக்கி போட்டு அட்லீஸ்ட் ஏதோ ஒரு நேரத்துல பைபிள் தூக்கி ஓடி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு நான் அவரோட வசனத்தை சாப்பிட ஆரம்பிக்கணும். ரொட்டி காரட்ட ஒன்று சின்ன பண்ணு பெரிய பண்ணு வாங்குவோம். அந்த மாதிரி ஒரு சின்ன பண்ணை கொஞ்சம் சாப்பிட்டு அப்போ பெரிய பண்ணை சாப்பிட்டுட்டு அப்புறம் ரொட்டினான் சாப்பிட்டாங்க, ரொட்டினான் மாதிரி சாப்பிட்டுட்டு ஸோ இந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம ஃபீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். வார்த்தையில நான் என்ன செய்ய வேண்டும், ஃபீஸ் ஆக வேண்டும். நம்ம நல்லா சாப்பிட ஆசைப்படுவோம்ல,
அந்த மாதிரி ஆண்டு ஒரு வார்த்தையை கொஞ்சம் எப்பதாய்ஸ், அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், இப்படி சாப்பிடுகிற ஜனங்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். அல்லேலூயா. இல்ல என்ன சும்மா பாட்டு தான் பாடுவோம், இரவு பகலாண்டவரே வசனத்தை தியானிக்கிறோம், கதை போதும், வெளி ஆவிக்குரிய போல நம்ம இருக்கணும், உள்ளுக்கு இல்ல. அந்த உள்ளுக்கு மாத்துகிற காரியத்தை தான் ஆண்டவர் சந்திக்கும்படியாக அழைக்கிறாருப்பா. என்னோடு உறவா, என்னோட பேசு, என்னோட ஒரு காரியத்தை சொல்லு. பேசும்போது நிச்சயமாக நம்மளை மாற்றி இந்த வருஷத்துல ஆண்டவர் மாத்துகிறாரு. இந்த வருஷத்துல ஆண்டவர் மாற்றி அலங்கரிப்பாரு. நம்ம அலங்கரிக்கிற தகப்பனோட இடத்துக்கு வந்து அல்லேலூயா. ஆமென். நம்ம நமக்கு சொந்தம் அல்ல, நம்ம அவருக்கு சொந்தம். இந்த சரீரமும் நமக்கு சொந்தம் இல்லை. அங்கே நம்ம இஷ்டப்படி நம்ம எங்க போலாம் அப்படி பயன்படுத்த முடியாது. இந்த சரீர சொந்தக்காரர் அவர். இந்த சரீரம் சபையில் இருக்க வேண்டும் என்றால் சபையில் இருக்க வேண்டும். இந்த காரியத்துக்கு வைக்கிறோம்னா நம்ம தப்பா செய்யணும். அதில் கவனமாக இருப்போம், வசனத்தின்படி ஜீவிப்போம். நம்ம நமக்கு சொந்தம் அல்ல, நம்ம அவருக்கு சொந்தமான செல்வம். அல்லேலூயா. ஆமென். அங்கே முடிந்த வரைக்கும் ஒரு வருஷத்துல எத்தனை நினைச்சுக்கணும்னா 50 ஒன்றை படிப்பீங்க. தீபாவளி அண்ணா வீக்கா ஒரு வார்த்தைங்க. ஸோ அந்த நைட்ஸுக்கிழமை முடிந்த வரைக்கும் எல்லாமே நம்ம வந்து விடும். அங்கிள் ஜேக்கோவை பார்த்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் 24ஆம் தேதி வந்தாரு. அது என்ன நடந்துச்சு தெரியுமா? அட்மிட் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல். பிரஷர் இறங்கிடுச்சு, பவர்ஸ் இறங்கிடுச்சு. 52 அவரோட பிரஷர் இறங்கி, அவரோட ஹார்ட் பீட்லாம் இறங்கி, கிட்னி ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப இதாச்சு. டாக்டர் சொன்னார், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தாங்க. ஆண்டு கிருபையில மீண்டும் வந்தாரு. கிறிஸ்துமஸ் ஆராதனை கலந்து கொண்டாரு. நைட்டுக்கிழமை கலந்து அழகா வீட்டில் தங்கியிருக்கலாம். அதுல என்ன எடுத்துக்கலாம். காலையில் தனிஷா தான் போயிட்டு வரும். கஷ்டம், தூக்கி இருக்கிறது கஷ்டம். அது வருது. நம்மளுக்கு எல்லாமே இருந்து வர மாட்டோம். தேவனோட வீட்டுக்கு எல்லாம் இருந்து வர மாட்டோம். Shame on you. இது நம்மளுக்கு வெட்கமான காரியமா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் தேவ வீட்டுக்கு வாங்க. முடியலனா முடியலையா ஓகே. தெய்வ வீட்டுக்கு வராதபடி வேற இடத்துக்கு போங்கன்னா நம்ம பெரிய தப்பு செய்யணும். ஸோ டோன்ட் பிளே வித் காட். தேவனோட வரலாற்றுக்குரிய வருஷத்துக்குள்ள நம்ம வரல. தேவன் காரியத்தை செய்ய சித்தம் கொண்டிருக்கிறாரு. நீங்கள் நானும் எழும்ப வேண்டும். நீங்கள் நானும் எழும்பினா தான் அவருடைய சரீரம் கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா.